Hi everyone, welcome to Asan Academy. இது ஜெனரல் இங்கிலீஷோட 4th வீடியோ நான் போடுறேன். ஓகே, யாரெல்லாம் கிராமர்ல வீக்கா இருக்கீங்களோ இல்ல புது ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களோ இல்ல உங்களுக்கான சில ஹெல்ப் வேணும்னா இந்த ஷார்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நீங்க படிக்கும்போது நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் பை வெங்கட்ராமன் ஆசான் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்கோட இதை வந்து இணைஞ்சு நீங்க இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பட் ஓவராலா வந்து நான் உங்களுக்கு இப்போ 4th டாபிக் வந்து நம்ம இதை வந்து பாக்குறோம். ஃபுல்லா வேர்ப்ஸ் பத்தியே நான் இது வரைக்குமே 4வது கிளாஸ் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பத்தி தான் பாக்குறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம எது இன்ஃபைனைட் வேர்ப்ஸ்ல வந்து நம்ம நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல வந்து we talked about gerund. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஜெரண்ட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து வேர்பல் நவுன். இங்க வந்து இன்ஃபினிட்டிவ்ன்றது வந்து நம்ம வந்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னாவே என்ன சொல்றோம், அவங்க எல்லாம் வந்து தே ஆர் நாட் பிளேயிங் த ரோல் ஆஃப் அ வேர்ப். வேர்பை தாண்டி வேற எதனா வந்து ரோல்ஸை பிளே பண்றது தான் வந்து நம்ம நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் வந்து இட் டாக்ஸ் அபவுட் 2 + present form of verb. அப்படின்னா என்னதுன்னா, டூன்ற ஒரு வார்த்தை இருக்கும் பிளஸ் லெட்ஸ் சே த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb. லெட்ஸ் சே டு ரன், டு ஈட், டு ஸ்லீப், ஓகே, டு டாக், டு டீச். இப்படி வர வார்த்தைகள் வந்து 2 பிளஸ் இந்த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி verb வந்து வரது தான் இதுல ஃபார்மேட். அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபைனைட் வேர்ப்ஸும் இன்ஃபைனைட் வேர்ப்ஸோட டிஃபரன்ஸ். ஃபைனைட் வேர்ப்ஸ் டு நாட் இண்டிகேட் டென்ஸ். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ் இண்டிகேட் டென்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டு நாட் இண்டிகேட் டென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், he likes to talk. ஓகேவா? he likes to talk. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், he likes to talk. இப்போ இந்த டு டாக் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்க வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ he likes to talkனாலும் டு டாக் தான் வரும், they like to talkனாலும் டு டாக் தான் வரும். இங்க இந்த லைக்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண போக கூடாது, ஏன்னா இது வந்து ஃபைனைட் verb. இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி சப்ஜெக்ட் verb agreement. கரெக்டா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டு டாக், ஸோ டென்ஸும் மாறாது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்டும் வந்து இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் போடும்போது மாறவே மாறாது. ஸோ தே லைக் டு டாக், சரியா? ஷீ லைக்ஸ் டு டாக், they would always want to talk. எப்படி இருந்தாலும் இந்த டு டாக் மட்டுமே மாறவே மாறாது. நீங்க எப்படி வேணாலும் போடுங்க, ஓகே, என்ன டென்ஸ் வேணாலும் போடுங்க, என்ன நம்பர் ஆஃப் சிங்குலரா ப்ளூரலா இருந்தா கூட போடுங்க, திஸ் thing never ever changes. அதால தான் they are called as என்னது infinite verbs or non finite verbs, and they are infinitives. so infinitives-ல வந்து 2 + present form of verb-ல இருக்கும்போது இது ஆக்சுவலா எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். gerund பத்தி நான் பேசும்போது gerund talks about real action. கரெக்ட்டா? அப்போ நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல வந்து நம்மளோட இன்ஃபினிட்டிவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் என்னது, இட் எக்ஸ்பிரஸஸ் ரீசன், இன்டென்ஷன் or a purpose. இங்க பாத்தீங்கன்னா intention or reason, he likes to talk, he wishes to be in the school team. so இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்டென்ஷன் இருக்கும், லைக் இருக்கும், இல்ல ஒரு ஜெனரல் ஆக்ஷனா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்கும்போது 2 + present form of verb or infinitives ரொம்ப ஈஸியா நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் gerund நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். gerund எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரியல் ஆக்ஷன் இருக்கும்போது, we are talking about something that is happening right now, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம gerund யூஸ் பண்றோம். ஓகே, இது சூப்பரா இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் பாக்குற மாதிரி அதே ஸ்விம் இருக்கிற வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு வந்து இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆஸ் அ சப்ஜெக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், டு ஸ்விம் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இது. நம்ம லாஸ்ட் டைம் ஜெரண்ட்ல என்ன பார்த்தோம், ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். அப்போ டு ஸ்விம் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா சப்போஸ் இப்படி ஒரு fill in the blanks கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விம்மிங் ஆர் டு ஸ்விம் இஸ் அ குட் எக்ஸசைஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜெரண்ட் கொடுத்துருவேன். அதுக்குன்னு டு ஸ்விம் இஸ் அ குட் எக்ஸசைஸ் தப்பான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இல்லவே இல்லை. இட் இஸ் அ ரைட் ஃபார்மேஷன், இட் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ ஆஸ் அ சப்ஜெக்ட் பாருங்க, திஸ் பிளேஸ் as a சப்ஜெக்ட். ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், ஐ லைக் வாட், சரிங்களா? ஐ லைக் வாட், ஐ லைக் டு ஸ்விம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஐ லைக் டு ஸ்விம்னு சொல்லும் போது திஸ் பிளேஸ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த இஸ்க்கு அப்புறம் ஒரு வார்த்தைகள் வரும்போது எல்லாம் என்னது காம்ப்ளிமெண்ட், தட் இட் டிஸ்கிரைப்ஸ் தி அட்ஜெக்டிவ். கரெக்டா? ஆர் அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்றோம். ஹிஸ் அம்பிஷன் இஸ் டு ஃப்ளை, அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்ல, இப்போ நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் வரும். நம்ம என்ன சொல்றோம், பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்
verbs சொல்லிடுறோம். 2 plus present form of verbன்றது நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா 2வே நீங்க பார்க்காம வந்து bare infinitives or infinitives that are called as plain infinitives. 2வே இருக்காது, சரியா? 2வே இருக்காது, வெறும் அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணும். அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா யூசுவலி ஆஃப்டர் மோடல் வேர்ப்ஸ் ஆர் சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், ப்ராமினன்ட் வேர்ட்ஸ். இப்போ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஷால், வில், டூ, டிட், வுட், மேக், நீட், மே. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்கும்போது he dared or he let's say he must be going or he must go. இப்போ let's say they let her go. இது பாரு எக்ஸாம்பிள் பாருங்க, they let her go. இந்த லெட்டுக்கு அப்புறம் வார்த்தை வருது, லெட் வந்து ஃபைனைட் verb. இந்த லெட்டுக்கு அப்புறம் வார்த்தை வரும்போது இந்த to go அப்படின்றது வராது, bare infinitive வரும். அதே மாதிரி இங்க made, make இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இதுக்கப்புறம் வரும்போது there will be only be plain infinitive or bare infinitive அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு fill in the blanks வரும்போது you need to be able to இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 2 பிளஸ் அந்த present form போடக்கூடாது, bare infinitive மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வந்து நம்ம இதோட இது பார்க்கலாம். ஓகே, பை கைஸ்.